இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில். விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 94 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். என்ன சொல்றதுனே தெரியல பிரதர், வாழ்க்கை இப்படியே இருக்குதுன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றிட்டுன்னு சொல்லுறாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரே சிந்தனை, நிறைய பேருக்கு ஒரே கவலை, நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு ஒரே டென்ஷன். இது எப்படி ஆயிருமா, இது எப்படி நடக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்புண்டா, இது இப்படி நடந்தா அது அப்படி நடக்குமா, ஓ இது இந்த ரூட்டில் தான் போகுமா, ஒரு கட்டி வந்தால் அது கேன்சர் கட்டியாக இருக்குமா, ஓ என்னுடைய வாழ்க்கையில் இப்போமே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நாளாக என்ன கஷ்டப்பட போகிறேனோ, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா, ஓ இந்த கடன்லையே இருக்கிறேனேன்னு கன்னத்து மேலே கையை வச்சுட்டு இப்படி அநேகர் சிந்தித்து கொண்டே இருக்கீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய ஆறுதல்கள் உன்னை தேற்றும் என்று எழுதி இருக்கிறது. ஆமேன். அப்படின்னா என்னது? எனக்கு எல்லாம் சரியாயிரும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் கர்த்தர் இருக்கிறதுலையே பெஸ்டானதை எனக்கு தருவாரு, என்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், அநேகருக்கு உதவி செய்கிறவனா இருப்பேன், கர்த்தர் என்னை நல்லா வாழ வைப்பாரு இப்படின்னு ஆறுதல்கள் உள்ளது என்னை அடிக்கடி தேற்றும். ஆண்டவர் தாவீதை ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. மாடு மேய்க்க கூட லாய்க்கில்லாத எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ராஜ பதவியை தந்திருக்கிறாரு. வேதத்தை படிக்கும்போது அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றிட்டான். அதனால நீ அப்படி சிந்திச்சுக்கிட்டு கன்ஃபியூஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி படிக்க முடியாம, வேலைக்கு போக முடியாம, வீட்டுக்குள்ளேயே இருட்டறையில் உட்காந்துக்கிட்டு ஓ சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு தேட்டரா சுத்திக்கிட்டு பீச்சா சுத்திக்கிட்டு இப்படி உன்னுடைய நேரத்தை கழிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு ஆண்டவரை நம்பு. அவர் யாருமே உனக்கு தராத நல்ல வாழ்க்கையை தருவார். ஷபா ரபா லாஹா. அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உன்னுடைய டிப்ரெஷன் வெளியே வரட்டும். நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நல்லா இருக்கியான்னு. நல்லா இருந்தால் மட்டும் என்ன செய்யறதுன்னு, சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டா மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறது? நிறைய பேருக்குள்ளாடி கொரோனாவை விட மோசமானதுங்க என்னது தெரியுமா? இந்த நெகட்டிவ் தாட் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். கொரோனா கூட ஒரேடியாக அழிச்சிரும்னு வை, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிச்சு இல்லாமல் ஆக்கிரும். அதனால வாழ்க்கையை கர்த்தர் நல்லாக்குவாரு. உன்னுடைய போராட்டங்கள் மாறும், நீ நல்லா இருப்ப. இந்த வார்த்தைகள் கண்டிப்பா உன்னை தூக்கி விடுன்னு நான் நம்புறேன். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.